நம்ம அம்மா அப்பா கிட்ட ஏதாச்சும் கேட்டோம்னா, நம்ம கேட்குற எல்லாத்தையும் வாங்கி குடுத்துற மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ட்ரெஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் வேணும், அந்த மாரி கேட்டா வாங்கி குடுப்பாங்க. ஆனா, இதே இது தம்மு வேணும், தண்ணி வேணும் அப்படி கேட்டா எந்த அம்மா அப்பாவாவது வாங்கி குடுப்பாங்களா? இதே மாரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில நெறைய ஜெபங்களுக்கு பதில் வராம இருக்கு. அதுக்கு அநேக காரணங்கள் இருக்கு. ஒண்ணு தேவனுடைய சித்தம் இல்லாமல இருக்கலாம். இல்ல அது அவருடைய நேரம் இல்லாம இருக்கலாம். ஆனா, இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு 4:3 பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம நல்ல காரியங்களை தேவனிடத்துல கேட்காதப்போ அந்த காரியம் நடக்காது. நீங்கள் நல்ல விஷயமா கேட்டீங்க, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டிங்கன்னா அந்த காரியம், அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஆனால் இது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் கேட்டிங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக நீங்கள் கேட்டிங்கன்னா, பாவத்தில் ஈடுபடுறதுக்கான ஒரு காரியமாக நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்காது. அதனால உங்களுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நன்மையான காரியங்களை தேவனிடத்தில் கேளுங்க. தேவன் நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.